முதிர்கண்ணி மெகா தொடர் மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மறக்காம லைக் பண்ண சொல்றது. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். அதனால மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. புதிய திருப்பங்களுடன் உங்கள் முதிர்கண்ணி காண தவறாதீர்கள். லட்சுமி சாப்பிடாம பட்னியா இருப்பா. நான் வீட்டுக்கு போறதுக்கு 7-8 மணி ஆயிரும். அது வரைக்கும் பட்னியாவா இருப்பா. அந்த வாசிக்கு அப்பவும் வேணுக்குன்னு இப்போ ரோகிணி முன்னாடி சாப்பிட்டு வெறுப்பேத்துவாங்க. அவ முன்னாடியே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவ பாம்போல தானே இருப்பா. விக்ரம் சார். என்ன மேடம்? சார் 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு சுப்பிரமணியபுரத்துல இருக்கிற அந்த வாழைக்காய் வெட்டின கேஸ் இருக்குல்ல, அத பார்க்க போவீங்களா? வரப்பு சண்டை இப்ப ஃபேமிலி சண்டையா மாறி இருக்கான். அது என்ன யாதுன்னு சத்தம் போட்டுட்டு வருவீங்களா? மணி எத்தனை? மணி 2 மணி ஆக போகுது சார். நீங்க சாப்பிட போங்க சார். சரி மேடம். சொல்லுங்க சார். நீங்க டூட்டி முடிஞ்சு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்க? நான் 3:30 ஆயிருமா சார்? ஏதாவது கேஸ் வந்தா எஃப்ஐஆர் பண்ணும், அவ்வளவுதானே. உங்க கேஸை நான் பாத்துக்கிறத. வீட்டுக்கு கிளம்புங்களேன். சார் அது எப்படி சார்? எனக்கு ஒரு ஹெல்ப் மேடம். என்ன சார்? உங்களுக்கு வேலையை நான் பாக்குறேன். நீங்க வீட்டுக்கு போகும்போது என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி தரேன், கொண்டு கொடுத்துருந்தீங்களா? இவ்வளவுதானே சார்? வாங்கிட்டாங்க, கொண்டு கொடுத்துறேன். வீட்டுல வேற யார் கையிலயும் கொடுக்க கூடாது. என் ஒய்ஃபு கையில தான் கொடுக்கணும். தெரியும் சார், உங்க வீட்டை பத்தி தான் தெரியுமே. நான் ரோகிணி மேடம் கையில கொடுத்துட்டு வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இருங்க, நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே சார். இவரு சாப்பிடுறதுக்கே நாம தான் வாங்கி கொண்டு கொடுக்கணும். அந்த அளவுக்கு வெளில நிச்சு போக மாட்டாரு. ஒய்ஃபுக்குன்னு அத்து பிடிங்கிட்டு போறாரு. மாப்ள, என் தங்கச்சி மேல இருக்கு பாசம். என் தங்கச்சி மேல பாசம். டேய் படுத்துற. இவரப்பா இப்படி நடந்துக்கிறது? கல் நெஞ்சக்காரே நினைச்சேன். இப்படி இருக்காரு. நாமளே இருக்கோம். பகல் ஃபுல்லா டூட்டி, நைட்டு வீட்டுக்கு போனா வீட்டு வேலை குழந்தைங்கன்னு பாக்குறோம். ஒரு நாள் சாப்பிடாம வந்தா கூட ஒரு வச்சுவார் கொண்டு வரதுக்கு ஒரு நாதி கிடையாது. வேலைக்கு போற பொண்ணுங்க சம்பத்தி மட்டும் வேணும். ஆனா அவங்க மேல அக்கறை எல்லாம் கிடையாது. என்ன குடும்பம் அப்பா. சரி மேடம். வாங்கிட்டு வந்துட்டீங்களா? கொண்டா கொடுத்துட்டு நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். இந்தாங்க மேடம். நேமா ரோகிணி கையில கொடுங்க. சரிங்க சார். பொண்டாட்டி மேல இவ்வளவு பாசமா சார்? ஏன் பொண்டாட்டி இல்ல பாசம் இல்லாம இருக்குமா? கொண்டாங்க சார். அவ கையில கொடுங்க, வேற யார் கையிலும் கொடுக்கண்டானே. ஓகே சார். ஆனா விக்ரம் சார் மாறினதெல்லாம் அதிசயம் தாமா. சரி, நம்மள வண்டி எடுத்துட்டு கிளம்புவோம். விக்கி சார், குட் ஆஃப்டர்நூன் சார். எங்க சார்? டூட்டி முடிஞ்சது. அதான் போற வழியில விக்ரம் சார் அவர் ஒய்ஃபுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. அதை கொடுத்துட்டு போலான்னு. சரிங்க மேடம், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. சாப்பாடு நான் கொடுத்துக்கிறேன். விக்ரம் சார். என் மாப்பிள்ள தான், நான் பேசிக்கிறேன். கொண்டாங்க. ஓகே சார். நீங்க கிளம்புங்க. ஓகே சார். வண்டியை எடுத்துட்டு கிளம்புவோம். சரி மேடம், இன்னும் நீங்க கிளம்பலையா? கிளம்பிதான் சார். என்ன விக்கி சார் வந்து எங்க போறீங்கன்னு கேட்டாரு. அதான் உங்க ஒய்ஃபுக்கு கொடுக்கறதா சொன்னேன். நான் கொடுத்துட்டேன், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ பிரச்சனை இல்ல, நீங்க கிளம்புங்க மேடம். ஓகே சார். ஏ விக்கி, கேட்டா தங்கச்சி இல்லங்கற. பாசம் மட்டும் எப்படா இப்படி? நீ என் ஒய்ஃப் மேல உசுரே வச்சிருக்கேன்னு தெரியும், ஆனா தங்கச்சி இல்லன்னு சொல்ற. நடக்கட்டும் நடக்கட்டும், என்னைக்காவது ஒரு நாள் கண்டுபிடிக்காம போயிருவேன். எதுக்கு மறைக்கிறானுங்க? தங்கச்சினா எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதுன்னு. லட்சுமி எங்க தங்கச்சி தானே, ஏன் சொல்ல மாட்டேக்கானுங்க? ஏதாவது ரகசியம் இருக்குமோ? அவனுக்கு என் ஒய்ஃப் மேல வச்சிருக்க பாசமே காட்டி கொடுக்க இவனதான் அண்ணனு, வேற ஏன் இல்லங்கானுங்க? எப்படி பாக்க வச்சு தின்னுக்கிட்டு இருக்கான் பாரு. இவனுக்கு நல்ல சக்காலமே வராது. என்னம்மா சாப்பாடு அமுதமா இருக்கா? ஆமா மாமா, ரொம்ப டேஸ்ட். திங்க பொத்திக்கிட்டா திங்க வேண்டியதானே. அது பசியோட நிக்குது, முன்னாடி வெறுப்பேத்துறானு. பாவத்திலே பெரிய பாவம். ஒருத்த பசியோட இருக்கும்போது நம்ம கொண்டு திங்குது. கணக்கிழமை தின்னுட்டு போக வேண்டியதானே. என்னம்மா வேற எதுவும் எனக்கு வேணுமா? அந்த நெய்யை எடுத்து ஊத்து. அங்கிள், எனக்கும் நெய் ஊத்த சொல்லுங்க. நெய் எங்கதானே இருக்கு, எடுத்து போட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிக்கல, கொஞ்சம் பாயசத்தை வச்சது. ஆண்டி, எனக்கு சேமியா பாயசம் தான் பிடிக்கும். சேமியா பாயசம் வைங்க. எனக்கு சிறுபருப்பு பாயசம் தான் பிடிக்கும். சிறுபருப்பு பாயசம் ஆகி. அவனுக்கு சேமியா பாயசம், எனக்கு சிறுபருப்பு பாயசம். சாப்பிட்டு முடிக்கிறதுலாம் ரெடியா இருக்கணும். ரெடியா தான் இருக்கு. சாப்பிட்டு முடிங்க, கொண்டுட்டு வரேன். அப்புறம் நீ சாப்பிடலையா? சாப்பிடணும். நான் மிச்சம் மீதி வைப்பேன், அது சாப்பிட்டா போதும். ரொம்பலாம் சாப்பிட கிடக்கல. அங்கிள், சாப்பாடு பிரமாதம். ஆண்டி, உங்க கைப்பக்குவமே கைப்பக்குவம் தான். பிரமாதம் ஆண்டி. உங்க கைப்பக்கத்துக்காகவே இந்த வீட்டுக்கு மருமகளா வரலாம். வரலானே, வந்த மாதிரி தானே. அதெல்லாம் அவ காலத்துக்கு சமைச்சு போடலாம். சும்மா கெழுது மாதிரி தானே இருக்கா? மருமகளுக்கு அவியல் வை. கை எட்ட தூரத்துல இருக்கு, எடுத்து திங்க சொல்லுங்க. எடுத்து கொண்டு வை. அவங்கிட்ட போட்டு எதுக்குமா வம்பு எடுத்துக்கிட்டு அதை எடுத்து கொண்டு வைப்பா. இல்லம்மா, ரொம்ப தான் படிக்கிட்டு இருக்காவ.
அந்த பிள்ளை பசியோட இருக்கான். அது வெறுப்பத்திருக்கா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காமா? அத்தனை நேரம் சாப்பிட்டு அடக்கலாம் எந்திக்கவிய இன்னைக்கு எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா பத்தியில? சாப்பிட உட்காந்து எவ்வளவு நேரம் ஆகுது? வேணிக்குனே நான் அதை சம இதை சமன்னு சொல்லி அந்த பிள்ளை பாக்கணுமா? நான் மனுஷன் இவனலாம். ஆண்டி எனக்கு கொஞ்சம் ரசம் வேணும். விஷம் இருக்கு வேணுமா? ஏய் பிள்ளை கேட்டா வச்சு கொடுக்கணும். உடே ஏமா ஏமா வச்சு கொடுத்துரு. ஏழு ஊருக்கு கணிப்பாரு. லட்சுமி ஏமா லட்சுமி லட்சுமி ஏமா ஏமா உங்க அண்ணன் இருக்கவன்னு நினைக்கேன். அண்ணே கடவுள் இருக்கார்ல. 11:30 மணில இருந்து வெறுப்பேத்திய தின்னுகிட்டு இருந்தியா? இனி அவ வெறுப்பேத்துவா. நல்ல வயிறு எறிங்க. என்ன அங்கிள் அவ யாரு? இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன அங்கிள் கண்டவெல்லாம் உங்க வீட்டு மருமகளை தேடி வாரான். என்ன அங்கிள் இதெல்லாம்? அவனுக்கும் இவளுக்கும் என்ன தொடர்பு? என்ன சும்மா அண்ணன் அண்ணன் இவனா அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஏதாவது பழகுனா உங்க மானம் என்னத்துக்கு ஆகுறது அங்கிள்? அங்கிள் இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. பத்த வச்சுட்டா பரட்ட. யார் என்ன பண்ணாலும் கடவுள் இருக்காருமா. கடவுள் ஏமா கடவுள் இருக்காருமா. கடவுள் அண்ணே என் தங்கச்சி என் தங்கச்சி என்ன அவங்க வந்திருக்காங்களா? என் தங்கச்சி அவன் மாப்பிள்ளைய தேடுறா. இல்லம்மா மாப்பிள்ளை வரல, நான் தான் வந்தேன். அவங்க வரலையா? அண்ணே அவங்க சாப்பிட்டாங்களானே? நீ இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ளை சாப்பிடுவாராம். அவங்க இன்னும் சாப்பிடலையா? நீ இதை சாப்பிடுமா, நிச்சயமா மாப்பிள்ளை தான் சாப்பிடுவாரு. உனக்காக மாப்பிள்ளை தான் வாங்கிட்டு வந்தாரு. செல்லிமன்ட்ட கொடுக்க சொன்னாரு. எனக்கு மனசு சரியில்லை, அதான் வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். 6-7 கிலோமீட்டர் தானே, அதான் இந்தம்மா சாப்பிடுமா. அண்ணே நீ சாப்பிட்டேனே? நான் சாப்பிட்டேம்மா, நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிடுங்க. மாப்பிள்ளை உனக்கு ஆசையா வாங்கி கொடுத்துருக்காரு, மிச்சம் வைக்காம சாப்பிடணும்னா. அவங்களே போய் வாங்கிட்டு வந்தாங்க? ஆமாமா, மாப்பிள்ளையே போய் தான் வாங்கிட்டு வந்தாரு. நான் கண்ணால பார்த்தேன். அண்ணே நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லுங்க அண்ணே. அண்ணே நைட்டு எப்போ வருவாங்கன்னு கேட்டீங்களா? 5 மணிக்கு ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புவாரு. 5:30 வீட்டுக்கு வந்துருவாரு. பொண்ணுத்துல கொண்டு விட வருவான். சரிங்கண்ணே. அண்ணே உள்ள வாங்கல, காஃபி குடிக்கலாம். இல்லம்மா, உன் முகத்துல சிரிப்போட பார்த்தேன் பாரு, அதே போதும். மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கிட்டாரா? நல்லா பாத்துக்கிட்டாருண்ணே. பசமா இருப்பாருண்ணே. காலையில கூட என் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டு தான் ஆகணும்னு அடம் பிடிச்சு என்ன சாப்பிட வச்சுட்டாருண்ணே. கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, நேரத்துல 2 மணி ஆகுது, நான் சாப்பிடுமா. சரிங்கண்ணே. என்னம்மா? இல்ல ஆசையா வாங்கி கொடுத்ததுல அதான் மோந்து பார்த்தேன். மாப்பிள்ளை உனக்கு அவ்வளவு பிடிக்குமாமா? ரொம்ப பிடிக்கும்ண்ணே. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். சந்தோஷமா இருமா, சந்தோஷமா இருக்கணும். ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும்னா. மாப்பிள்ளை கொஞ்சம் கோப்படுவாரு, ஆனா நீ கோப்பட வேண்டாம். சரிங்கண்ணே. மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்கணும், நீயும் நல்லா இருக்கணும்னா. சரிங்கண்ணே. இப்படி எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா? இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எதுனாலும் உடனே அண்ணனுக்கு போன் பண்ணணும். அண்ணன் அடுத்த நொட்டிக்கு வந்து நிப்பேனா? சரிங்கண்ணே. எவம்ல நீ? உனக்கு இங்க என்ன சொல்லி? நல்ல வீட்டுல உனக்கு என்ன சொல்லி? ஓத்த இழந்து பேசுங்க. அண்ணே விடுங்கண்ணே, அவங்க எல்லாம் அப்படிதான். எப்ப இந்த ஒழுக்கம் கெட்டவா இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ அப்ப எல்லாமே தலைக்கீழ தான் நடக்குது. இவளை பாக்குறதுக்கு ஒரு நாளைக்கு 100 பேர் வாழாம். ஏய் ஓத்த அழுந்து பேசு. எங்க அங்கிள் உண்மைதான் சொல்லிட்டு இருக்காங்க. சீ, இவன் வந்ததே வந்தா. இந்த வீட்டுக்கு கண்டவெல்லாம் வந்துகிட்டே இருக்கான். அண்ணே நீ கிளம்புனே. இவங்களுக்கு தராதரம் தெரியாது. தராதரம் கெட்டவங்கிட்ட நம்ம விளக்கம் கொடுக்க கூடாதுனே. நீ கிளம்புனே. நீ ஒண்ணு இவங்களுக்கு விளக்கெல்லாம் கொடுக்க வேண்டானே. நீ கிளம்புனே. என்ன வாட்டிய தங்கத்தை தப்பு தப்பா பேசுறா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அண்ணே நான் சொல்றேன்ல, இவங்க கிட்ட நீ அவமானப்படக்கூடாது. நீ போனே. இதெல்லாம் ஒரு மனுஷனே இவங்கிட்ட போய் அவமானப்பட்டுட்டு இருக்க. நீ போனே. ஏய் யார பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? என் தங்கத்திட்ட கொத்துன மூஞ்சி மோயெல்லாம் பேத்துறேன். அண்ணே நீ கிளம்புனே. நீ எதுக்கு இவங்க கிட்ட திட்டு வாங்கணும்? யார்கிட்டயோ சாப்பாடு கொடுத்து விட்டது. தங்கச்சி முகத்தை பார்க்க மாட்டோமான்னு சாப்பாடை கொண்டுட்டு ஓடி வந்திருக்க. அசிங்கப்படுத்துறான். தராதரம் தெரியாதவன். அண்ணே நீ கிளம்புனே. இன்னொரு வாட்டி என் தங்கச்சி ஏதாவது பேசுன வேண்டாம் கூட பார்த்தடா. சும்மா தங்கச்சி தங்கச்சி நக்கட்டே. அண்ணே நீ கிளம்புனே.
கண்ணில் இன்னொரு கண்ணீரை பார்த்த சாட விட மாட்டேன் சொல்லிட்டு ஏய், என் மாப்பிள்ளைக்காக வேண்டாம் உங்களை விட்டுட்டு போறேன். அண்ணா, நான் சந்தோஷமா இருக்கேனே. இவங்கெல்லாம் யாரு? எனக்கு என் புருஷனே கூட இருக்காரு. இவங்கெல்லாம் ஏமாத்துறோம். இவங்கெல்லாம் பெருசாவே நினைக்கிறது இல்லைண்ணே. நீ போனே, நான் சந்தோஷமா இருக்கேன். இங்க பாரு, என் புருஷன் ஆசையா வாங்கி கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? அதனாலதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா. பாரு, அவர் கூட சாப்பிடாம நான் சாப்பிட்டதும் சாப்பிடலன்னு வாங்கி கொடுத்து விட்டுருக்காரு. இதுக்கு மேல எனக்கு என்னென்ன வேணும்? என்ன அங்கிள், விக்ரம் எல்லை மீறி போய்கிட்டு இருக்கான். சாப்பாடு அனுப்பி விட்டுருக்கானா? சாப்பாடு இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உசுரோட இருக்க கூடாது. முடிச்சிருவான் அங்கிள். விடுண்ணே, அவரே என்கிட்ட பாசமா இருக்காரு. இவங்கெல்லாம் யாருண்ணே? சந்தோஷமா போனேன். நான் சந்தோஷமா இருக்கேன். அவர் என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு. இது போதுண்ணே எனக்கு. பார்த்து இருக்கு என்னமா. அது மாதிரி சாப்பாடு கண்ட கண்ட இடத்துல வைக்காதுன்னு. சரிண்ணே, போனோன்னு சாப்பிட்டுறேன். சரிம்மா, போயிட்டு வரேன்னா மாப்பிள்ளை சீக்கிரமா அனுப்பி வைக்கணும். சரிங்கண்ணே. பாவம், என்ன ஆசையா பார்க்க வந்துட்டு தினம் தினம் அழுதுட்டு தான் போகுது. என்ன லட்சுமி முகத்துல சந்தோஷம் தாண்டவம் ஆடுது? அத்தை, உங்க புள்ள எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்திருக்காங்க. அப்புறம் சக்கா விக்ரம் பையில வாங்கி கொடுத்திருக்கான். ஆமா பாட்டி, பாவி பையலுக்குள்ள இவ்வளவு காதல வச்சுக்கிட்டு தான் பிடிக்கலாம் பிடிக்கலாம் நானாக்கும். நினைச்சு வந்து சிரிப்பாலாம் இருக்குது. நிஜமா அவன் வாங்கி கொடுத்தானே? ஆமா, அவங்க தான் வாங்கி கொடுத்திருக்காங்க. அண்ணன் கொண்டுட்டு வந்தாங்க. அதுக்கு தான் மூஞ்சி தூக்கிட்டு போறாரோ? அதை விடுங்க அத்தை. இங்க பாருங்க, இவங்க வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்ன சந்தோஷம் அவளுக்கு. பின்ன பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இவ்வளவு பாசத்தை வச்சிருக்கானே, அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படியே நான் கேட்ட 3 கொள்ளு பேர பேத்திகளை பெத்து கொடுத்துருங்கன்னு. ஐயோ பாட்டி, சும்மா இருங்க பாட்டி. என்ன தப்பாவா கேட்டுட்டாவ? அவன் கில்லாடிதான். ஆமா ஆமா. ஐயோ அத்தை, நீங்களம்மா. அவன் இருக்கிறத பார்த்தா அப்படித்தான் தோணுது. பாவி பை இப்ப ஓன் நினைப்புலதான் அங்க சுத்திக்கிட்டே அலைவான். ஐயா அத்தை, பாங்க அத்தை. அத்தை, வெக்கத்தை பாரு அவளுக்கு. வெக்கத்தை பூரா சேர்த்து வச்சுக்க, சாயங்காலம் போல வருவான். ஆமா, அப்போ மொத்த வெக்கத்தையும் அவன்கிட்ட காட்டு, அப்படியே பிளாட் ஆயிருவான். அவன் ஆயிருவாமா? காலையில வேலைக்கு போறதுக்குள்ள அவன் படுத்துற பாடு. ஐயோ ஐயோ, 10 நேரம் அந்த ரூமுக்குள்ள போயிருக்கான். இங்க 2 கடுப்புல நின்னுச்சு. ஐயோ ஆமாத்தா, ஐயோ நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். வந்துட்டு போனாங்க. இங்க நல்லச்சவனுக்கு சும்மா பத்திக்கிட்டுலாம் எரிஞ்சுது. தினமும் இப்ப இந்த அளப்பறை நாங்க பாக்குறோம். ஆமா, இப்பதான் சினிமா படமே நாங்க பாக்குறதே இல்ல. பாட்டி, அம்மா தாயே, அவன் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். காதல் படம் எல்லாம் நீங்க காதல் படத்துக்கு முன்னாடி தோத்து போயிடும். அந்த வரத்து வர நீங்க பாருங்க, நான் அப்பெல்லாம் பண்ண விட மாட்டேன். என்ன வைக்கப்படுறா? சரி, அவன் ஆசையா வாங்கி தந்திருக்கான், போய் சாப்பிடு. வாங்க நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். உன் பிரியா உனக்கு ஆசையா வாங்கி கொடுத்துட்டான். அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடு. நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். வாங்கத்த. ஐயோ தங்கமே, நீ சாப்பிடுமா? ஐயோ அத்தை, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். நிறைய இருக்குல்ல. உன் புருஷன் உனக்காக ஆசையா வாங்கி கொடுத்துருக்கான். அதை ரசிச்சு சாப்பிடுமா? அவனை மனசை நினைச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டு போ. வேணாம், நீங்க வந்தாதான் நானும் சாப்பிடுவேன். அதுக்கு இல்ல, வேணிக்குன்னு இலையில மிச்சம் வச்சுட்டு போயிருக்கான். நாங்க சாப்பிடணுமா? நாங்க சாப்பிடணும், அதுக்கும் வீட்டுல இலை எடுப்பான். அது எதுக்கு? மிச்சம் நிறைய இருக்குது, நான் அதை சாப்பிட்டுக்கிறேன். நீ இதை சாப்பிடு போ. உன் புருஷன் நினைச்சுக்கிட்டே சாப்பிடு. நீங்க எச்செல்லாம் ஒண்ணு சாப்பிட வேண்டாம். வாங்கத்த. உங்க பிள்ளைக்கு நம்ம வீட்டுல நல்லா தெரிஞ்சுதான் நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. வாங்கத்த. தெரியும், அப்படிதான் வாங்கியிருப்பான். இருந்தாலும் இந்த மனசு தான் சாக்குன்னு ஒண்ணு சேர்த்து அத்துக்கிட்டுப்பா. வேணிக்கவே சோத்தலாளி வீசுவாரு. வேண்டாம், நீ சாப்பிடு போ. ஏ தங்கம், நாங்களே இவ்வளவு தின்னா எங்களுக்கு வயிறு நிறைஞ்சிடும். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ ஒரு ரூம்ல போய் தின்னு போ. ஆனா இங்க கண்ணெல்லாம் பட வேண்டாம், போ. சரிங்க, நான் ரூமுக்கு போறேன். சரி, போ போ. அம்மா, விக்ரமே அவங்க அப்பா மாதிரி இல்லைன்னு நிரூபிச்சிட்டாமல்லாமா? ஆமாமா, அவனுக்குள்ள எவ்வளவு காதலி, எவ்வளவு பாசம் பாரு. வேலைக்கு போன இடத்துல வாங்கி கொடுத்துருக்கானே. அப்பா, இப்பதாம எனக்கு நிம்மதியா இருக்கு. எவ்வளவு ரவுடித்தனம், எவ்வளவு பொறுக்கித்தனம் எல்லாம் போச்சுதேமா. கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியலையே. நம்ம தெரியல, ஒரு பிள்ளைல விட மாட்டான். எல்லாரு கூடயும் சண்டை தான். இப்ப அவ்வளவு பிள்ளை அக்கா தங்கச்சி நான் கூப்பிட்டு இருக்கான். அவனை பார்த்து ஓடி ஒழிஞ்ச பிள்ளைலே வீட்டு முன்னாடி என்ன எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போகுது. அந்த அளவுக்கு மாறிருக்கானமே. மாத்திட்டு காதலே மாத்திட்டு. ஒரு மனுஷனுக்குள்ள உண்மையான காதல் வரும்போது எப்பேற்பட்ட மனுஷனும் மாறுவான். அவன் மாறலன்னா அவனுக்குள்ள காதலே இல்லைன்னு அர்த்தம். என் புருஷனை நேசிக்கல, என் புருஷனை கொடுமைப்படுத்துறான்னா அவனுக்குள்ள உன் மேல காதலே இல்லைன்னு தான் அர்த்தம். அதாமா உண்மை. காதல் இருந்தா கொடுமைப்படுத்துறதுக்கு மனசு இருக்காது, அவளை அநாகரிகமா பேசுறதுக்கும் மனசு இருக்காது. கரெக்டா சொன்ன. விக்ரமுக்குள்ள முழுசா காதல் வந்திருக்கு. இனி பச்சுக்குவேன்.
என்னம்மா போன ஸ்பீல வந்திருக்கீ என்ன? பெட்ரூம் கதவை பூட்டி போட்டாங்க அத்தை. அவங்கள எங்க உருப்பட போறான்? சின்ன சிறுச ரூம பூட்டி போட்டிருக்கானே, அவனுக்கு எவ்வளவு வக்கன பத்தி இருக்கணும். பாவி பைய பூட்டி போட்டிருக்கானா? ஆமா அத்தை, வெளியோட பெரிய பூட்டை வச்சு பூட்டி போட்டிருக்கேன். என் ட்ரெஸ் எல்லாம் பாவி பைய என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான். இப்ப என்னத்த பண்ண? சும்மா இவனுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாமா இவனுக்கு? அவனுக்கு எப்படிமா மனசாட்சி இருக்கும்? சரிம்மா தங்கம், இதுல உட்காந்து சாப்பிடு. இந்த பாடம் அவனை சும்மாவே விடாது. சரிம்மா, நீ இங்க உட்காந்து சாப்பிடு. நானும் பாட்டி வெளியில இருக்கட்டுமா? ஏன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்களும் இங்கே இருங்க. ஒரு சனியே நினைச்சிட்டு போனேன். அவனை நினைச்சு ஒரு வார்த்தை பேசுவேன், அவன்கிட்ட ஒரு போனுக்கு வந்து பேசிட்டு இருப்பேன். இப்படி பண்ணி வச்சிருக்கானே. விக்ரமுக்கு போன் அடிப்பானே. இங்க பாரு, நல்ல சொந்த காணல. நீ அதுக்குள்ள விக்ரமுக்கு போன் அடிச்சு பேசுரு. அப்புறம் அவன் வந்தவன பேச முடியாது. ஆமாமா, அவன்கிட்ட 2 வார்த்தை ஆசையா பேசுரு. நீங்க அனுப்புற சாப்பாடு வந்துட்டு சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லிரு. அவன் ஆசையா எதிர்பார்த்துட்டு இருப்பான்ல. சரிங்க, அப்போ சாப்பிடறதுக்கு முன்னாடி போன் பேசிரட்டுமா? ஆமா ஆமா, நல்ல சமயம் இல்ல. நான் வெளியில காவலுக்கு நிக்க, நீ சீக்கிரம் பேசு. அவன் வந்தாமனா நான் சிக்னல் கொடுக்கேன். நான் இந்த சைடு காவலுக்கு நிக்க, அம்மா அங்க நிப்பாவ. நீ கொஞ்ச நேரம் பேசு. அவன் வந்துட்டானா நான் சிக்னல் கொடுக்க, கட் பண்ணிடுறேன். சரிங்க அத்தை. ஏமா நீங்க போய் வெளியில நின்னுங்கம்மா, போங்க. நான் வெளியில போய் நிக்க. போன் அடிச்சிருவான். ரிங் போதா? என்னங்க, சீக்கிரம் போன் எடுங்க. நினைச்ச போன் அடிப்பாடு. ஏன் அவன் இல்லாம நாளைக்கு இருக்க முடியாதா? அப்படி கேட்கறான் உனக்கு அவன். மருமலை இப்படிலாம் பேசக்கூடாது மருமலை. எப்படி பேசாம பாரு. வேற ஒண்ணு இல்ல, காலையில பண்ற சேட்டை அவளுக்கு அங்க இருக்க முடியல. அப்படிதானே? எப்பவுமே அவளுக்கு கேக்குது. இப்படி அலையற வெட்டமா இல்ல? வேலைக்கு தானே போயிருக்கான், வருவான். அலையாத. எப்பவும் உன் கூடயே இருக்கணுமா? ஏன் உன்னை கொஞ்சிக்கிட்டே இருக்கணுமா? இப்படி அலையற பொண்ணா பிறந்துகிட்டு. நீ எல்லாம் ஒரு பொண்ணு. அருவருப்பா இருக்குது. இப்படி அலையற. காலையில கொஞ்சம் கொண்டாடிட்டு போறான்ல, அதான் அவளுக்கு இருக்க முடியல. அவ்வளையா பேசுறீங்க? ஒரு வயசு சாப்பாடு தானே வாங்கி கொடுத்தேன், இதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இவங்க முன்னாடி நான் ரோஹிணி கிட்ட அப்படி நடந்ததுனால ரோஹிணி அசிங்கமா பேசுறாங்க. ரோஹிணி வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். நான் தான் இந்த மரம் வண்டைக்குதான் பொண்டாட்டி பாசத்துல பொண்டாட்டி மேல ஆசையோட பண்ணிட்டேன். இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. இவளை ஏச்சியும் வாங்கிட்டு, ஆனா நான் அவகிட்ட விளையாடும் போது எதுவுமே நடக்காத மாதிரி இருந்திருக்கா. மாப்ள கிளம்புமா? சரி கிளம்புவா. என்ன மாப்ள ஏன் மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல விக்கி, ஒண்ணு இல்ல. வாங்க அந்த கேஸ முடிச்சுட்டு வந்துடலாம். சரி விக்கி. மாப்ள ஏன் டல்லா இருக்காரு? மாப்ள எதுவும் ஒண்ணு பேரும் சரியில்லையா? ஒண்ணு இல்ல விக்கி, ஒண்ணு இல்ல. என்கிட்ட சொன்னா வேதனைப்படுவான். இல்ல விக்கி, நான் நல்லதா இருக்கேன், சும்மாதான். அவன் ஞாபகமா இருந்தது, அதான். தங்கச்சி கொடுத்தாச்சா? சரிங்க மாப்ள, நம்ம இந்த கேஸ முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு போயிடலாம். சரி, எவ்வளவு நேரம் இந்த கேஸ் முடிக்கிறதுக்கு? இப்போ உங்களை வீட்டுக்கு போக சொல்லிடுவேன். ஆனா இந்த கேஸ் உங்க கேஸ், நானே விசாரிச்சேன்னா மேல இருந்து கேள்வி கேட்பாங்க. இல்லைன்னா என்னத்துக்கு உங்க வீட்டுக்கு போங்கன்னு இருப்பேன்னு. இல்ல இல்ல பரவாயில்ல, நான் கேஸ் முடிச்சுட்டே போறேன். வாங்க, நான் விருது முடிச்சு கொடுக்கேன், முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுங்க. நேரத்தை கடத்த வேண்டாம், விருது முடிச்சிடணும். மாப்பிள்ளைக்கு தங்கச்சி ஞாபகம் ரொம்ப வருது. சரி மாப்பிள்ள, விருது முடிச்சிடலாம். சரி, நீங்க நில்லுங்க, நான் போய் பார்க்கிங்ல போய் வண்டி எடுத்துட்டு வரேன். சரி. இவர் மடத்தனமா திட்டிட்டு இருக்காரோ? ரோஹிணி பாவம் அழுகிட்டு இருப்பாளே. இல்ல, இதுக்கப்புறம் ரோஹிணி அங்க வச்சுட்டு வரக்கூடாது. இல்ல, இது சரிப்படாது. ஏதாவது ஒரு விபரீதம் நடந்துடும். எத்தனை நாள் தான் அவனும் பேச்ச வாங்குவா? என்ன கெட்டின பாவத்துக்காக. இல்ல, ரோஹிணி அங்க வைக்க கூடாது. இனிமேல் அவங்கிட்ட பொண்ணடிட்டு இருக்கிறத போத்த, இனி ஒன்னத்துக்கு எந்த பிரயோஜனம் இல்ல. அவனை அசிங்கப்படுத்தினாதான் உன்கிட்ட வர்றதுக்கே அவன் பயப்படுவான். என்ன மயக்குதையா? இல்ல தெரியாம கேட்கிறேன். மயக்கு அப்படியே கூட்டிட்டு போயிடலான்னு பாக்குறேன். அது நடக்காது. கலிரியா மனுஷா, யார் இப்படி பேசிட்டு இருக்க? காலையில என்ன கொனட்டு வர? வீட்ல ஆட்கள் இருக்கா இல்லையா கூட பாக்குறது இல்ல. எனக்கெல்லாம் நாகரிகமே தெரியாது. நாகரிகத்தை பத்தி நீ பேசாத. அவ ஒண்ணு எந்த தப்பு பண்ணல. அவ புசுக்குள்ள கொஞ்சிட்டு இருந்தா. நீ யார கொஞ்சிட்டு இங்க வந்திருக்க? அதாவது ஒன்ன சாத்திர இவளா வீட்டை விட்டு ஓடணும். பாத்தீங்களா அங்கிள், உங்க ஒய்ஃபுக்கு வாய பாத்தீங்களா? அவங்க குடுக்குற இலக்காத்த தான் இவ இவ்வளவு ஆட்ட போடுறா.
எங்க தட்டணுமோ அங்க தட்டுங்க. ஹாய், என் அத்தை பத்தி நீ ஏதாவது பேசுன, என் அத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. சின்ன வட்டி என் அத்தையோ பாட்டியோ நீ பேசுறத பார்த்த நல்ல சிவ நீ கத்துன பயந்துட்ட நினைச்சியா? உன் லட்சணம் உன் பிள்ளைக்கு தெரியணும்னு நினைச்ச. அப்படி போடுமா? நானா சொல்லதுக்கும் ஓவாயாலே வாக்குமூலம் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நான் புத்திசாலி. ஓன் வாயாலேயே உன் பிள்ளை கிட்ட நீ யாருங்கிற லட்சணத்தை புரிய வச்சிருக்க. நீ திட்டின உடனே கண்ணை கசக்கிக்கிட்டு ஒரு ஓரமா உட்காந்து அழுதுட்டு புருஷன் வந்தோடனே முகத்துல எதையுமே காட்டிக்காம எதுவுமே நடக்காம என்னங்க என்னங்கன்னு கொஞ்சம் சராசரி பொண்ணு நினைச்சியா? ரோகிணிடா, உன்னை பத்தி உன் பிள்ளை கிட்ட என் வாயால நான் எதுவுமே சொல்ல போறது இல்ல. நீயே உன் வாயால பேசி உன் பிள்ளையால வெறுக்க. இதே நான் உன் பிள்ளை வந்து சொன்னேன்னு வச்சுக்கைய, தினம் தினம் இதே சேரதானா நீ வாய மூடிட்டு அவர் தான் பேசுவார்னு தெரியல, நீ அமைதியில இரு அப்படின்னு உன் பிள்ளைய வாய அடிச்சிருவான். அது எனக்கு முக்கியம் இல்ல. உன் பிள்ளை கிட்ட நான் மௌனம் தான் இருக்க போறேன். நல்ல பிள்ளை, என் பொண்ணாட்டி ரொம்ப நல்லவா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உன் பிள்ளை கிட்ட நான் இருப்பேன். ஆனா உன்னை பத்தினது உன் பிள்ளை கிட்ட போய்கிட்டே இருக்கும். நான் சொல்ல மாட்டேன், அதையும் நீ தான் சொல்லுவ. அல்லக்கை இருக்கால இந்த சல்லட அவதான் சொல்லுவா. நான் என் விக்ரம் கூட சேர்ந்து வாழ்றத எவனாலும் தடுக்க முடியாது. அதே மாதிரி என் மாமியார் இல்ல, என்ன பெக்காத தாய், அவங்கள தரகுறவா பேசலான்னு நினைச்சீங்க அவ்வளவுதான். ஏய், நீ எவாடி என் மாமியார பேசிக்கிட்டு இருக்க? தொலைச்சிருவன் தொலைச்சி. அவங்க என் புருஷனை பெத்தவங்க. உன்னம சல்லடெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்ல. இன்னொரு வாட்டி என் மாமியார ஏதாவது பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டிஎஸ்பி ரோகிணி, ரோகிணி சும்மா போலீஸ் ட்ரைனிங் எடுத்தவா. சும்மா பொலான்னு அறிஞ்ச மூஞ்சி மோரெல்லாம் பேந்துரும். படி. தீயா விக்ரமுக்கு இப்படி ஒரு பொண்ணா? ஏலே நீ அதிர்ஷ்டக்காரன் நம்மளே. இந்த அளவுக்கு நீ பேசுற, எப்படி நீ டபுள் கேம் ஆர்டர் நானும் பாக்குறேன். ஓ, ஊசை கிட்ட உன் வாயால எதுவும் சொல்ல மாட்டேன். அவன் நான் கெட்டவே நினைச்சுக்கணும், அவ்வளவுதானே? நடக்கட்டும் நடக்கட்டும். அலை இடத்துல ஓடுறவ அத்தி ஏத்தி யார்கிட்ட? உங்க புள்ள லைன்ல இருந்தாரு, அதான் அமைதியா இருந்தேன். அடியே ராசத்தி, அதான் போனதுக்கு என்கிட்ட வீசினியா? ஆமா பாட்டி, இவங்களெல்லாம் இப்படிதான் பண்ணணும். நேரடியா மோதணும், நாம தான் அவமானப்பட்டு கண்ணை சிந்திட்டு நிக்கணும். முள்ளாலதான் எடுக்கணும் பாட்டி. இவன் திருடனா நாமளும் திருடனா மாறணும். இவன் அயக்கியனா நாமளும் அயக்கியனா தான் இருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்ம ஜெயிக்க முடியும். இல்ல இந்த மாதிரி ஆட்கள் நம்மள படுத்துற பாட்டுல நம்ம வெந்தே செத்துருவோம். அன்னக்கிளி பாட்டி ஒரு பழமொழி சொல்லி கொடுத்தாங்க, நரி புத்தியும் நமக்கு வேணும்னு. நரி புத்தி மத்தவங்களுக்கு குழி பறிக்கதான் இல்ல, இந்த மாதிரி ஓநாய்கள் பறிக்கிற குழியில நம்ம விழாம இருக்கிறதுக்கும் தான். கட்டாயமா ஓநாய் புத்தி நமக்கு வேணும். புரியுதுமா? நீங்க ஏன் என்ன பாக்கீங்கன்னு எனக்கு புரியுது. இந்த துணிச்சலும் வீரமும் அன்னைக்கு எனக்கு இருந்திருந்ததுன்னா இன்னைக்கு நான் ரெக்க கட்டி பறந்திருப்பேன். அன்னைக்கு வா உன்னை வக்கீலுக்கு படிக்க வைக்கேன்னு சொன்ன பயம், கோலத்தனம், ஆம்பளைக்கு பயந்துட்டேன். இந்த மனுஷன் உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் பயந்துட்டேன். அவமானப்படுத்தினவன் அவர் என்ன மிரட்டணும்னா பயந்துட்டேன். அவமானத்துக்கு பயந்துட்டேன். அதோட விளைவு இன்னும் அடிமையாவே வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்பவும் ஒண்ணு கெட்டு போகலத்த, இப்பவும் நீங்க சிறகடிச்சு பறக்கலாம். கொஞ்சம் துணிச்சல் மட்டும் இருந்தா கூடிய சீக்கிரம் நீங்க ரெக்க கட்டி பறப்பீங்க. பறக்க வைப்பா இந்த ரோகிணி. அன்னக்கிழக்கா என்ன வெளியில வந்து கூப்பிடும் போது கொஞ்சம் பயம் இருந்தது. எப்ப என் மருமக இந்த வீட்டுக்கு எனக்கு தோழியா வந்தாலோ அப்பவே எனக்கு நம்பிக்கை வந்துட்டுமா, நான் சீக்கிரம் சிறகடிச்சு பறப்பேன். இப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்கு. ஓ, இங்கதான் சாப்பாடு இருக்குதா? தூக்கமா வருதே. இந்த புள்ள வேற சுவாத்த வச்சுட்டு போச்சே. ஏமா லட்சுமி, வந்து சுவாத்த தின்னுமா? பாட்டி, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் பாட்டி. சரிம்மா சரிம்மா. நீ திங்க போறது சோறு இல்ல, தசோண்டி. அப்பா, இந்த பிள்ளை எப்ப சாப்பிடும் தெரியலையா? தூக்கமா வருதே. சுவாத்த பாப்போம். எப்படி வாங்கி கொடுத்துட்டு இருக்கான் பாரு, பாசக்கார பையன். இவன் இருக்க பாசத்தை பார்த்தா இன்னும் அடுத்த வருஷத்துக்குள்ள 3 கொல்ல பேர பத்திகளை கொடுத்துருவோம் போலுக்க. இல்லே விக்ரமே, நீ பழைய ஆளுதாமலே. குறும்பக்கார பையன், சேட்டை பிடிச்ச பையப்பா. பாத்தீங்களா என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கானே? தின்னுட்டு சாவட்டும். பாலி விக்ரம் மேல இவ குழிக்குள்ள. விக்ரம் மட்டும் ஜெயிலுக்குள்ள போனா காணாது. சோத்த கொடுத்துட்டு போனானே அந்த விக்கி பையன், அவனும் உள்ள போகணும். கரெக்ட். தேசத்தை கொடுத்தது இவனுக்கு தானே, பாலிய போட்டுடலாம்.
சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. சீக்கிரம் பார்சல் பண்ணுங்க. கள்ள பையலுக்கு நம்ம வாரம் தெரிஞ்சு போச்சு. இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டானே. இப்ப கேச முடிக்க நேரம் உங்களுக்கு. ஐயோ, இவனுக்கு யார் சிக்னல் கொடுத்தா? அதான் நம்ம பைக்ல வந்தவன். பைக் வந்து பாத்துருப்பான். அதான் அத்து பிடிக்கிட்டு ஓடிட்டான். எங்க போயிருவா? ஊருக்குள்ள சுத்திட்டு இருப்பான். இப்ப அவனை எங்க போய் பிடிக்க? பொண்ணுக்கு போன வட்டா. அவன் தான் ஸ்மெல்ல வச்சு அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிப்பான். ஆமா, பொண்ணு மச்சானுக்கு மட்டும் என்ன இவ்வளவு திறமை? அவனுக்கு ஸ்பெஷல் மூளை. அவன் ஸ்மெல்ல வச்சே கண்டுபிடிச்சிருவான் எங்க இருக்கான்னு. ஐயோ, குழந்தை மாப்பிள்ள. இல்ல வேண்டாம், அவன் வீட்டுக்கு போயிருக்காதே, இருக்கட்டும், நம்மளே கண்டுபிடிக்கலாம். சரி மாப்பிள்ள, இங்க எண்ணெயில நில்லுங்க. நாங்க இந்த டீ கடலாம் இருக்குது, விசாரிச்சுட்டு வரேன். நீங்க கமிஷனர், நீங்க போயிட்டு. வேண்டாம், நான் போறேன். இல்ல மாப்பிள்ள, தட்டினாதான் வேலை கிடைக்கும். நான் போனது சரிப்பட்டு வரும். நீங்க ஒரு எண்ணெயில நில்லுங்க. ஏமா, கொஞ்சம் குடிக்க தண்ணி தாங்களே. ஏமா, கொஞ்சம் குடிக்க தண்ணி தாங்களே. ஆமால, தாகமா இருக்குல்ல. வெயில வந்தல. ஏமா, கொஞ்சம் தண்ணி தாங்களே. வீடா பாரு, சின்ன வீடா இருந்தாலும் கோலம் எல்லாம் போட்டு சூப்பரா வச்சிருக்காங்கல்ல. இந்த கோலத்தெல்லாம் நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. ஏமா, கொஞ்சம் தண்ணி தாங்களே. இந்தாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ்மா. சீக்கிரம் குடிச்சிட்டு சும்மா தாங்க சார். ஏமா? இல்ல சார், சீக்கிரம் குடிச்சிட்டு தாங்க சார். இந்த சைடு எங்கேயும் போயிருப்பானோ? சரிம்மா, கொண்டாங்க. மாப்பிள்ள, என்னங்க நீங்களும் வந்து குடிங்க. எங்க மச்சான், மச்சான் இந்த சைடு போயிருப்பானோ? தண்ணியை குடிங்க மாப்பிள்ள, நான் போய் பார்த்துட்டு வரேன். எனக்கு என்னமோ இந்த சைடு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்க டென்ஷன் எடுக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். நாங்க அந்த தண்ணியை குடிங்க. கொண்டாங்க மச்சான். என்னாச்சு மாப்பிள்ள, ஏன் அழுறீங்க? அக்கா இது என்ன சொல்றீங்க? விக்ரமே, நல்லா இருக்கியாடா? அக்கா, என்னக்கா, என்ன நீ நம்ம மாமா பையனை கூட்டிட்டு ஓடிட்டேன்னு சொன்னாலப்பா. என்ன மாப்பிள்ள, இது யாரு? உங்க அக்காவா? கூட வந்த அக்காவா? ஆமா, ஆனா இந்த குளத்துல இருக்கா? ஆமா. ஏமா, என்னம்மா, ஏன் இப்படி இருக்கீங்க? எப்படி இருக்க? நல்லா தானே இருக்க? என்னக்கா, என்னக்கா குளம் இது? நீ அக்கான்னு கூப்பிடியாடா? ஐயா அக்கா, சாரிக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. மிருகமா நடந்து வாழ்க்கைய நாசமாக்கிட்டேனக்கா. அக்கா சாரிக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. பரவாயில்லடா, உன் கண்ணுல கண்ணீர்லாம் வருமா? எப்படா இப்படிலாம்? அந்த அரக்கன் உன்னை அரக்கனா தானே வளர்த்துக்கிட்டு இருந்தான்? அரக்கன் தான்க்கா, இப்பவும் அரக்கன் தான். இல்லடா, முத திருப்ப அக்கான்னு கூப்பிட்டியே, நீ அரக்கனே இல்ல. எப்படி அப்படி மாறின? என்ன நடக்குதுங்க? என்ன மாப்பிள்ள, சொந்த அக்காங்க இவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்ததோ இவங்களை எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? இல்ல மச்சா, சின்ன வயசுலே 13 வயசுல இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்ப நான் பிறக்கவே இல்ல. அதுக்கு முன்னாடி இவளுக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டா. ஆமா, கல்யாணத்தை அன்னைக்கு பாம்பு கொத்தி இறந்துட்டாரு. ஆனா அப்பா அன்னைக்கு கூட இவளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரல. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுதான் அங்கே வச்சிருங்கன்ட்டு அப்பா அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாரு. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு வா. ஆமா, அதுக்கப்புறம் நான் வளர்ந்தேன். எங்க அக்கா அங்கதான் ஒரு இருட்டு அறையில முடங்கி போய் இருப்பா. அந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் சோறு பண்ணி கொடுத்துட்டு அடிமை மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தா. நான் பார்க்கும்போது கூட அவளுக்கு 10-20 வயசு தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல அடிமையா தான் வாழ்ந்துட்டு இருந்தா. ஐயோ, உங்க அப்பா துரோகம் பண்ணாத ஆளே கிடையாதா? அப்புறம் எப்படி இங்க மதன் என்ன இந்த விஷயத்துக்காக தான் வீட்டை விட்டு வெளில போனான். தங்கச்சி எப்படியாவது அங்கிருந்து கூட்டிட்டு வந்து மறுமணம் பண்ணி வைங்கன்னு போராடணும். அப்பா மறுமணம் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், செத்தாலும் அங்கதான் சாகணும், ஏன்னா புதுசு செத்துட்டு அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, அவ காலத்துக்கு இருட்ட தான் இருக்குன்னு மொட்டை போட்டு அந்த ரூபுக்குள்ள வச்சுட்டாரு. மதனனை எவ்வளவோ போராடி பார்த்தோம், முடியலன்னு வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். அப்புறம் மதனனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, எங்களுக்கு தெரியாது. அண்ணி, தமிழக்கா, மீனாக்குட்டி அக்கா எல்லாரும் எங்க வீட்டுக்கு எங்க அப்பா வெறுப்பேற்றதுக்குனே வந்தாங்க. அப்போ மீனாக்கா கன்சீவா இருந்தாங்க. அப்போ ஒரு 3 மாசம் இருக்கும். எங்க ஊர்ல எங்க வீட்டுல தான் இருந்தாங்க. உங்க வீட்லயா? ஆமா, எங்க அப்பாவை ஏதோ ஒரு விஷயத்துல மிரட்டி தான் அங்க இருந்தாங்க. அப்போ நான் ட்ரைனிங்காக அங்க இருந்தேன். ஓ அப்படியா? அப்பதான் இவங்க நிலைமைய தெரிஞ்சு மீனாக்கா துணிஞ்சு அந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. எங்க அம்மாக்கு தம்பி ஒருத்தங்க உண்டு. அண்ணன் அம்மாவுக்கும் தம்பி இருக்குதா? ஆமா, ஆனா அவன் கொஞ்சம் புத்தி சுவாங்கலாம இருப்பான், ஆனா தெளிவாதான் இருப்பான். ஆனா எல்லாரும் அவனுக்கு அந்த பட்டம் ஏன் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. மீனாக்கா அவங்களுக்கும் அக்காவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கன்னு எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க. அப்ப திடீர்னு இவங்களை காணல. அப்ப நான் கல்யாணம் பண்ணி ஓடி வந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, அதுக்கப்புறம் நீ உங்க அக்கா தேடவே இல்லையா? எங்க அப்பா தான் எங்க கிட்ட சேர விட மாட்டாரு, இவங்க மேல வெறுப்பெல்லாம் கட்டு சொல்லுவாரு. அவர் தான் அப்படி இருந்தாருன்னா உங்களுக்கு புத்தி வேலை செய்யல. எனக்குன்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் பாசம்னா என்னன்னு புரியுது, பந்த பாசம்னா என்னன்னு புரியுது. அம்மா, மாப்பிள்ளை மேலைக்கு எந்த தப்பு இல்ல, அவர் வளர்ப்பு அப்படி உங்களுக்கே தெரியல. அவருக்கு இப்பதான் 3 மாசம் ஆகுது கல்யாணம் முடிஞ்சு. இப்போ ஒரு மாதிரிலாம் இல்ல. அத அவன் பேச வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். அவன் கெட்டிருக்கவா நிச்சயமா ஒரு புண்ணியவதியா தான் இருக்கணும்.
இல்லனா இந்த அரக்கம்லாம் மாறுவானா? உண்மைதான். இந்த அரக்கை மாறினதுக்கு காரணம் அவதான். அவ காட்டுற தூய்மையான பாசம். சரிம்மா, உங்களுக்கு என்னதான் நடந்தது? நீங்க அவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அப்படித்தான் எங்க அப்பா ஊருக்குள்ள சொல்லி வச்சிருக்காரு. அப்படின்னா ஐயா அதையா கேக்கீங்க? நான் அந்த இருட்டறைக்குள்ளே இருந்தேன். நான் வாழவே இல்ல. கல்யாண வாழ்க்கைன்னா எனக்கு என்னன்னே தெரியாது. கல்யாணத்தன்னைக்கே கட்டிக்க போறவ இறந்து போயிட்டா. அந்த வீட்ல என்ன அடிமையா வச்சிருந்தாங்க. மீனாக்கா அந்த வீட்ல இருந்து என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்க. என் நிலைமைய பார்த்துட்டு என் மாமா பையனுக்கு என்ன பிடிச்சு போச்சு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதேன்னு சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் மாமா பையனுக்கு கொஞ்சம் புத்திசாலி மாதிரி தெரியும். ஆனா அவர் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப நல்லவர். குழந்தை மனசு. அதனால அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கும் விருப்பம் இருந்தது. சேர்ந்து வாழலான்னு ஆசைப்பட்டோம். மீனக்காவும் எங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணினாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு அவரை என் அப்பா அடிச்சே கண்டுட்டாருண்ணா. ஐயோ 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 அப்பா, ஐயோ அப்பா. என்னம்மா சொல்ற நீ? ஆமா, நான் விதவையா? எனக்கு மறுமணம் கிடையாதா? நீ யாட்ட அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கறது என்ன? சமுதாயத்துல இருக்க கட்டுப்பாட மாத்திரியா? சமுதாயக்காரன் என்ன சொல்லுவான்னு சொல்லி அவரை அடிச்சே கொண்டுட்டாரு. என் கண்ணு முன்னாடி தான் அவரு செத்தாரு. இன்னைக்கு நீ கல்யாணம் பண்ண, நாளைக்கு ஒன்ன பார்த்து எல்லாரும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுவான்னு சொல்லியே அவரை அடிச்சே கொண்டுட்டாருண்ணா. நல்ல சிவா. அம்மா 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 அம்மா, ஐயோ அம்மா. நீங்க கெட்டவர்னு தெரியும், ஆனா பெத்த பிள்ளைக்கு கூட இவ்வளவு கெட்டது செய்வீங்கன்னு நினைக்கலையப்பா. அம்மா, எனக்கு ஒரு மாதிரி வருது. அப்புறம் என்னமாச்சுது? எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. அவர் செத்ததை கண்ணால பார்த்துட்டு என்னால அங்க நிக்க முடியல. ஓடியே வந்துட்டேன். என்ன கொல்லதுக்கும் ஆள் அனுப்புனாரு. உயிர் தப்பி ஓடி வந்துட்டே இருந்தேன். எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. அப்பதான் எங்க பெருமை மகன் குமார் இல்ல, ஆமா குமாரே, என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு நீ ஓடி போனதாவே இருக்கட்டும், உனக்கு பாதுகாப்பா ஒரு வீட்டை பார்த்து தாரேன், கண்காணாத இடத்துல போய் பொழைச்சிக்க, உனக்கு வேண்டியதை அன்னை தாரேன்னு சொல்லி இந்த வீட்டையும் கொஞ்சம் வயக்காடியும் எடுத்து கொடுத்தான். ஏன்னா நான் உசுரோட இருக்கேன்னு தெரிஞ்சா அப்பா என்னை எப்படி கொண்டுருவான்னு குமாரன் எனக்கும் தெரியும். நான் உசுரோட இருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாங்கிறதுக்காக தான் நான் இங்க ஒரு ஓலை வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் வசதியா வாழ்ந்தா வெளியில தெரிஞ்சிருன்னு தான் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு குறை வைக்கல. குமாரண்ணே ஒன்றாட வந்து பார்க்க வருவான். எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்பான். ஆனா அது யாருக்கும் தெரியாது. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கமா அண்ணன் ஏற்பாடு பண்ணுதுன்னு சொன்னான். வேண்டாம், முதலும் போச்சு ரெண்டாவதும் போச்சு. எனக்கு கல்யாணம் ஆசை இல்லை. 2 ஆட்டுக்குட்டி பிடிச்சி கொடுத்துருக்கா, 2 மாடு வாங்கி கொடுத்துருக்கா, கொஞ்சம் வயக்காடு வாங்கி கொடுத்துருக்கா. இந்த வீட்டை எனக்கு கட்டி கொடுத்தா. என் வாழ்க்கைக்கு இது போதும், இப்படியே வாழ்ந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டேன். குமாரா? அப்பா ஏன் குமார கொல்லது கலைஞ்சாரு? சதீச கூட கொல்ல சொல்லல, ஆனா குமார என்ன கொல்ல சொன்னாரு? ஏன் கொல்ல சொன்னாரு? யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கண்ணா. இனி நாங்க இருக்கோமா, நீ ஏன் பயப்படுற? இனி நாங்க இருக்கோம், நீ ஏன் பயப்படுற? எவ்வளவு பெரிய பாவியா இருந்திருக்கு என்னால. கவலைப்படாத, குமார் என்ன சொன்னிச்சு, விக்ரமுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அவன் காதலிச்ச பிள்ளையா தான் கல்யாணம் பண்ணிருக்கான்னு சொன்னாவ. ஐயோ, இது மாப்பிள்ளைக்கு தெரியாத? நான் காதலிச்ச பிள்ளையா? மனசுக்கு பிடிச்சாலே கல்யாணம் பண்ணிட்டேன். நல்லா இருடா, சீக்கிரம் என்ன அத்தையே ஆக்கிறே. அக்கா, வா வீட்டுக்கு போறான்னு கூட சொல்ற அளவுக்கு என் நிலைமை இல்லையேக்கா. தெரியும்டா, உன் நிலைமை எனக்கு தெரியும். அவர் உன்னை எப்படி வளர்த்தாருன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, உன்னை நம்பி வந்தவளை மட்டும் விட்டுறாதடா. ஒரு பொண்ணு முழுசா நம்பி இருக்கிறது அவ புருஷனை மட்டும்தான். ஒரு பொண்ணுக்கு அவ புருஷனை வேற யாரும் உண்மையா இருக்க மாட்டாங்கடா. வேற எந்த உறவுமே ஒரு பொண்ணுக்கு உண்மையா இருக்காது. அவ கிட்ட இருந்து எதையாவது ஒன்னை எதிர்பார்க்கதான் செய்யும். புருஷன் ஒண்ணு தாண்டா இதயத்தை கொடுக்க முடியும். புருஷன் ஒண்ணு தாண்டா அவகிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டான். ஆனா மத்த ஆதல் கொடுக்கற எவனும் சும்மாலாம் ஆதல் கொடுக்க மாட்டான்டா. அந்த பிள்ளைய கை விட்டுறாதுன்னு. சரிக்கா, ஒரு பிள்ளைய பத்தி என் கையில கொடுடா, அந்த பிள்ளைய நான் வளர்த்துக்கிடுதே. எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்டா. எனக்கு தான் அந்த பாக்கியம் இல்லையா? உன் பிள்ளையவாது எனக்கு பெத்து கொடுடா, நான் அதை வளர்த்துக்கிடுதேன்டா. அக்காவுக்காக ஏதாவது செய்வியாடா? சரிக்கா, சரிக்கா. வாழ வைப்பேன், உங்களை நான் வாழ வைப்பேன். என் மாப்பிள்ள கண் கலங்க கூடாது. அவர் சந்தோஷமா இருக்கணும்னா உங்களை நான் வாழ வைப்பேன். ஏமா தங்கச்சி, என்ன பண்ண போறா விக்கி? என்னண்ணே? கிளம்புமா, நீ கிளம்பு, வா. எங்கண்ணே? என் வீட்டுக்குமா, என் வீட்டுக்கு நீ கிளம்பு. இவனால் தனியா இருந்ததெல்லாம் போதும், வாங்க எங்க வீட்டுக்கு போலாம். எங்க வீடு கோயில் மாதிரி, உங்களை மாதிரி தெய்வத்துக்காக காத்து கிடக்கு. வாங்க, அங்க நீங்க சந்தோஷமா வாழலாம். வாங்க. பயப்படாதீங்க மாப்பிள்ள, அக்கால நான் வாழ வைக்கிறேன். எனக்கு தெரியும், அவங்க இது வரைக்கும் உனக்கு அக்கா, இனி எங்களுக்கு அக்கா தான். நாங்க பாத்துக்கலாம். வாங்கக்கா. இல்ல, வாங்க. நான் சொல்றேன்ல, எங்க வீடு கோயில் மாதிரி, அங்க அன்புக்கு பஞ்சமே இல்ல. அங்க எல்லாரும் ரொம்ப அன்பா இருப்பாங்க. வாங்க, நம்பிக்கையோட வாங்க. அங்க உங்களுக்கு பாசத்துக்கு குறைவே இருக்காது. வாங்க
நீங்க வாங்கன்னு சொல்றல விக்கி. என் சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? அக்கா ஓக்கா, அவன் ரொம்ப நல்லவன்க்கா. ஓக்கா, இந்தா உங்க தம்பியே சொல்றாருல, வாங்க. அது வந்து குமார் கிட்ட நான் பேசிக்கிட்டு நீங்க வாங்க. தனியா இருந்ததெல்லாம் போதும், வாங்க வாங்க. நான் எப்படி? என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, வாங்க. வாக்கா அக்கா, வாக்கா. இல்ல, இங்க ஆட்டுக்குட்டி எல்லாம் கிடக்குது, அதான். ஆட்டுக்குடி தானே, அதெல்லாம் பார்த்துட்டு போலாம். நீங்க வாங்க. தனிமை எவ்வளவு கொடுமைன்னு எனக்கு தெரியும். அதை அனுப்பிச்சதான் நாங்களும். அந்த தனிமை உங்களுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம். வாங்க. எனக்கு ரோஹிணிய பார்க்கணும் போல இருக்கு. நான் கிளம்புறேன். போங்க மாப்பிள்ள, போங்க. நான் போறேன் அக்கா. போடா, நீ இந்த வார்த்தை சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா வந்து தெரியுமா? பொண்டாட்டி தேடுதுன்னு சொன்ன பாரு, சந்தோஷமா இருக்கு. நான் இவங்க கூட போறேன், என்ன அங்க வந்து பாத்துக்கன்னு. சரிக்கா, உனக்கு இனி எந்த ஆபத்தும் வராது. ஏன்னா நீ இருக்க போறது சிங்க கேள்விக்கொள்ள. பொண்ணு தரவிக்கு இவனை கட்டுப்பாட்டுல இருக்கும்போது உனக்கு எந்த ஆபத்தும் வராதுக்கா. அவனுங்க இரும்பு கோட்டை, அவனை தாண்டிலாம் அப்ப உள்ள வர முடியாது. நீ தைரியமா போலாக்கா. நான் வந்து பாக்குறேன். நான் ரோஹிணிக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன்னா போன்ல என்னமோ கேட்டுச்சு. எனக்கு பயமா இருக்கு. நான் கிளம்புறேன். என்னமா அப்பா சொல்றீங்க? ஆமா, சாப்பாடு வாங்கி கொடுத்ததுக்கு அப்பா ரொம்ப பேசிட்டு இருந்தாரு. எனக்கு ஏதோ பயமா இருக்கு. நான் சீக்கிரம் வீட்டுக்கு போறேன். சீக்கிரம் சீக்கிரம் போங்க பாப்பல. நான் கிளம்புறேன். சரியா? அக்கா கூட்டி பேரு நான் வீட்டுல வந்து பாத்துக்கிறேன்.